அனைவருக்கும் வணக்கம். நான் மேனகா நவநீதன். கடந்த இடைத்தேர்தல் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் போட்டியிட்டேன். இப்பொழுது நாம் தமிழர் கட்சி சார்பாக மின்சார கட்டண உயர்வை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈரப்பச்சத்திரம் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை என்பது மின்சார கட்டண உயர்வு அப்படின்றத நாங்கள் எங்களோட கோரிக்கையாக வச்சிருக்கோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கட்சி தங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்தால் 2 மாதங்களுக்கு ஒரு முறை செலுத்துகின்ற மின் கட்டணமானது மாதம் ஒரு முறையாக மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தல் அறிக்கையா கொடுத்திருந்தாங்க. ஆனா அவங்க இப்போ 3 ஆண்டு ஆகுது. 3 ஆண்டு காலங்கள்ல 3 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க. இது மக்களுக்கான ஆட்சியா அப்படின்றத நம்ம இப்ப சிந்திக்கணுங்க. மாறி மாறி வெற்று அறிக்கைகளை மட்டுமே கொடுத்து தேர்தல் அறிக்கையா கொடுத்து திமுக இப்ப ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா மக்களோட ஒரு சூழ்நிலையை கருத்தில் கொண்டோ மக்களுக்கான நலனுக்கான ஒரு ஆட்சியா இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்துட்டு இருக்கு. மாறி மாறி மக்களுக்கு என்ன தேவையில்லாத ஒரு திட்டங்களோ அதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மின்சார கட்டண உயர்வு அப்படின்றது மின்சார கட்டணத்தை மட்டுமே உயர்வா காட்டாது. அதை ஒட்டி உள்ள அடிப்படை அன்றாட தேவைகள் அனைத்துமே உயர்ந்தான் போகுது. இதனால மக்களுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கும். இதை ஆளுங்கட்சிக்கு நாங்க பெரிய ஒரு கண்டனமா இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாம இந்த சாராயம், கஞ்சா இந்த மாதிரி ஒரு போதைப் பொருட்களால மக்கள் ரொம்ப அன்றாட ஒரு பெரிய பிரச்சனையை பார்த்துட்டே இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பம் முதல் இந்த அரசாங்கம் சாராய தொழிலை வச்சு அந்த அரசாங்கத்தை நடத்திட்டு வராங்க. திமுக கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தால் முதல் வேலையாக இந்த சாராயத்தை ஒழிப்போம், டாஸ்மாகை ஒழிப்போம், முதல் கையெழுத்து எங்களுடைய சாராய ஒழிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி சிந்திக்கிறாங்களான்னா இல்ல. அக்கா கனிமொழி கூட சொன்னாங்க, நாங்க வந்த முதல் கையெழுத்து சாராயத்தை ஒழிப்பதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த ஒரு தேர்தல் அறிக்கையில நாங்க அதை கொடுக்கலீங்க, போன அறிக்கையில தானே நாங்க கொடுத்துருந்தோம், ஏன் அப்ப இந்த தேர்தல் அறிக்கையில கொடுத்து நீங்க அதை செய்ய மாட்டீங்களா? அப்ப இதுல இருந்தே தெரியுது இல்லையா, நீங்க கொடுக்கறது எல்லாமே ஒரு வெற்று அறிக்கை தான் அப்படின்ட்டு. அப்ப மக்களோட நலனுக்கான ஆட்சியா இது இருக்கு அப்படின்னா இல்ல. மக்கள் தான் சிந்திக்கணும். மாறி மாறி இந்த மாதிரி ஒரு திராவிட கட்சிகளுக்கு நீங்க ஒரு ஆட்சியை கொடுக்கறதுனால அவங்களுக்கு வலிமை சேர்த்ததுனால நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட வாழ்க்கை முறை என்னத்துல இருக்கு அப்படின்றத நீங்க நிச்சயமா சிந்திச்சு பார்க்கணும் மக்களே. இந்த திராவிட கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி எதுக்காக வராங்க, இளைய பிள்ளைகள் எதுக்காக போராட்டங்களை ஏற்படுத்துறாங்க, எதுக்கு போராடுறாங்க அப்படின்றத சிந்திச்சு பாருங்க. இதே வீரப்பச்சத்திர பகுதியில வீதி வீதியாக வாக்கு சேகரிக்க நான் போனேன் இடைத்தேர்தலின் போது. என்ன புறக்கணிச்சு ஐயா EVKS இளங்கோவன் அவர்களை நீங்க வெற்றி பெற செஞ்சீங்க, அதனால உங்க வாழ்க்கை முறை எந்த இடத்துல முன்னேறிச்சுன்னு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க மறுபடியும் திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் இப்படி வீதியில் இறங்கி போராடுமே தவிர வேற எந்த ஒரு முன்னேற்றமும் அடையாது. இதோட போகுதா, அடுத்த தலைமுறையும் இதனால பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுட்டு அடுத்த முறையாவது நாம் தமிழர் கட்சிக்கு எங்களோட இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமான மாற்றம் நாம் தமிழர் கட்சி மூலமாக மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை குற்றங்கள் அதிகமா நடைபெற்று இருக்கு. கடந்த ஒரு 200 நாட்கள்ல 565 கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது தெரிஞ்சே நமக்கு 565னா தெரியாம எத்தனை கொலைகள் நடந்திருக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த திமுக அரசாங்கம் தான். ஆரம்பத்திலே இதை கட்டுப்படுத்தாம ஒவ்வொரு தடவையும் விட்டுட்டே இருக்காங்க. கொலையாளிகள் யாரு கண்டுபிடிக்கிறதுலயே அவங்களுக்கு ஒரு தடங்களாவே தான் இருந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கொலையாளிகள் இவங்களை சுத்தி தான் இருக்காங்க. இவங்களோட ஆட்களையே தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருந்துட்டு இருக்காங்க. கொலையாளி ஒரு கொலையை பண்றான் அப்படின்னா அதுக்கு ஆரம்பம் இந்த சாராயமா தான் இருக்கும். இதுக்கு காரணமும் இந்த அரசாங்கம் தான். நிச்சயமா அரசாங்கம் இதை முறைப்படுத்தி தமிழ்நாடு அரசு இந்த கொள்ளைகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா காவல்துறையை முழுமையா அவங்க போக்கில் செயல்பட விடுங்க. அவங்கள எல்லா இடத்துலயும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாது நீங்க சொல்றதுனால அவங்க முழுமையா செயல்பட முடியாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கு. அவங்க போக்கில் விட்டீங்கன்னா அவங்க கொலையாளிகளை கண்டுபிடிப்பாங்க. நிச்சயமா இதுக்கு ஒரு தீர்வு காவல்துறையும் மக்களுடைய நண்பர்களா தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை செயல்பட விட முடியாம அவங்களுக்கு மேல அழுத்தங்களை கொடுக்குறீங்க. அதுவும் முறைப்படி ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னா அவரை உடனே இடமாற்றம் செய்யறீங்க. இந்த மாதிரியான செயல்களை எதை நோக்கி போகுது, இந்த தமிழகம் எதை நோக்கி போகுது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்துட்டு இருக்குங்க. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காவிரியில தண்ணி இல்லை. காவிரி தண்ணி இல்லாததுக்கு காரணம் என்ன, கர்நாடகாக்காரங்க நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த தேர்தலில் போய் கர்நாடகாவுக்கு வாக்கு சேகரிக்க நீங்க ஏன் போறீங்க? தண்ணியே தர மாட்டேங்கிறாங்க. உங்க நாட்டுல இருக்கிற மக்களுக்கு தண்ணி இல்லை, விவசாயிகள் தண்ணி இல்லாம இருக்காங்க, உணவு தயாரிக்க முடியல அவங்களால, நிலத்துல தண்ணி இல்லாம காஞ்சிட்டு இருக்கு, தண்ணி மக்கள் குடத்தை தூக்கி நடு ரோட்ல போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நீங்க மக்களுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க முடியல, ஆனா அவங்களுக்கு வாக்கு சேகரிக்க
போறீங்க. நீங்க சீதாராமையாக்கும் சிவகுமாருக்கும் வாக்கு சேகரிச்சு கொடுத்து நீங்க என்னதான் சாதிச்சீங்க? உங்க நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல, அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க. மாறி மாறி மக்களுக்கான துரோகங்களை மட்டுமே இந்த ஆளும் திராவிட கட்சி செஞ்சுட்டு இருக்கு. திராவிட மாடல் அரசு நினைச்சு பார்க்கும்போது மக்கள் கண்டிப்பா வெட்கப்படணும். இவங்களை நம்ம போய் தேர்ந்தெடுத்துட்டோமே, நமக்கான ஆட்சியா இல்லாத இந்த ஒரு ஆட்சியை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு மக்கள் கண்டிப்பா யோசிக்கணும், சிந்திக்கணும். திரும்ப திரும்ப அந்த வாக்குக்கு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு நாங்க அநியாயத்துக்கு துணை போற ஒரு ஆளுங்கட்சியை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்க, திராவிட கட்சிகளை உட்கார வச்சிருக்கீங்க. முதல்ல இந்த ஓட்டுக்கு காசு வாங்குற முறையை நீங்க தயவு செஞ்சு மாத்துங்க. உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த பக்கம் 10,000 கோடி 5,000 கோடி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க செய்யற ஊழல்ல வந்துட்டு உங்களை வந்து துணை போக வைக்கிறாங்க. நீயும் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, நீ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் உங்களை உட்கார வச்சிருக்காங்க. நம்மளோட பொருளாதாரத்தை பயன்படுத்தி அவங்க நம்ம கிட்ட 1 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 1 ரூபாயை வேற ஒரு இடத்துல இருந்து கண்டிப்பா வாங்கதான் போறாங்க. மக்கள் வந்து தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இனிமேவாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க.